வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் நிறைய வெரைட்டி தக்காளி சட்னி பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லே நிறையா போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்குவோம். நல்லா ஒரு பாதி அளவு செவந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்ல பழமான தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் உள்ள 3 தக்காளி பழம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா தக்காளி பழம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது ஆறி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் வதக்குனது நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இதிலே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இந்த சட்னி கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு அடுப்பில் தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு பல் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. அதுக்கப்புறம் தாளிப்பை நம்ம சட்னி கூட சேர்த்துக்குங்க. இது போல் தாளிப்பு கொடுக்கும்போது இந்த சட்னிக்கு டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி கார சட்னி செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.